மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையா. மருமகள் பார்த்தா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா ஏம்மா இந்த குடும்பத்தில் கட்டி கொடுத்து நாங்கள் செல்வாக்கா இருந்துட்டு நல்லா இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு வேலையும் செய்யாமல் நல்லா தூங்கி தூங்கி ஏந்திரிச்சிட்டு இங்கே வந்துட்டு நிறைய வேலை செய்கிறேன், காலையிலேருந்து நைட்டு 10-11 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லைம்மா. என் மாமியார் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு, எப்போ பார்த்தாலும் சண்டைக்காடாக இருக்கு என் குடும்பம். அப்படியே அம்மா இங்கே வா, வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலில் ஒரு லிக்விட் கொடுத்தாங்களா. இந்த லிக்விடை உன் மாமியார் சண்டை போடும்போதெல்லாம் ஒரு மூடி கரெக்டாக, அளவு கூடவும் பெரியது குறைஞ்சிடக்கூடாது, 1 ml கூட குறைஞ்சிடக்கூடாது, இந்த மூடி ஃபுல்லாக கரெக்டாக 5 ml வாயில் ஊற்றிக்கோ. உங்கள் மாமியார் பேசி முடிஞ்ச உடனே கீழே துப்பிடு, முழுங்கிறதுனாலும் முழுங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம், பொண்ணோட அம்மா. இதுவும் வந்துட்டு இது சர்ச்சுக்கு போகிற மருமகள் போல இருக்கு. மாமியார் எப்பப்பெல்லாம் சண்டை போடணும்னு நினைக்கும் போது, சண்டை போட ஆரம்பிக்கும் போது ஒரு மூடி கரெக்டாக அந்த 5 ml எடுத்துகிட்டு சோத்திரம் ஏசுன்றதுன்னு சொல்லி வாயில் ஊற்றிக்குமா. பார்த்தா அந்த மாமியார் சண்டை போடும், பேசிட்டு என்னடா ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாளே மருமகள்னு சொல்லிட்டு பேச்சு நிப்பாட்டிடும். எவ்வளோ நேரம் தான் பேசும், வாய் வலிக்காது, நிறுத்திடுமா மாமியார். நிறுத்தின உடனே இந்த மருமகள் பூன்னு துப்பிடுமா தண்ணியை. ஒரு சில டைமில் முழுங்கிருமா, டானிக்னு சொல்லி முழுங்கிருமா, நல்லா இருக்குமா. அப்புறம் குறிப்பிட்ட நாட்கள் கழிச்சு மறுபடியும் சண்டை வருமா. மாமியார் பார்த்தா பேசுமா, மருமகளை திட்டுமா, கழுவி ஊற்றுமா. நம்ம ஊற்றுவோம்ல அந்த மாதிரி கழுவி ஊற்றுமா. அந்த லிக்விடை வாயில் விட்டுட்டு அமைதியாக இருக்குமா, பேசாமல் இருக்குமா. அப்படியே 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, பிரச்சனையே வரல. என் வீட்டில் பிரச்சனையே வரல. இப்போ பொண்ணோட அம்மா வந்து கேட்குறாங்களா, என்னம்மா பிரச்சனை வந்துச்சு? அம்மா பிரச்சனையே வரலம்மா, என்னம்மா கொடுத்த லிக்யூடு வாயில் போட்டு நான் வச்சிருக்கிறேன், பிரச்சனை முடிஞ்சிருது. அதான் அம்மா மாமியார் பேசிட்டு நிறுத்திடுது, சண்டையே வர மாட்டேங்குது. அடிக்கடி சண்டையே வரலம்மா, அது பேசுது அப்புறம் நிறுத்திடுதுமா, இதை ஊற்றினவுடனே அது நிறுத்திடுதுமா, நான் ஊற்றுறேன் அது நிறுத்திடுது, என்னம்மா அது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அம்மா சொன்னிச்சான், சக்கரை தண்ணிடி மகளே, நான் ஒன்று சொல்கிறேன், உன் மாமியார் பேசுகிறாரா, வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்து பாரு, பிரச்சனை வரவே வராது. அல்லேலூயா. பிரச்சனை வரக்கூடாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாதத்தில் நிறைவாக மாறணும்னா யாராவது உங்களை திட்டுறாங்களா, வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருங்க. கணவர் திட்டுறாரா, மனைவி கம்முன்னு இருங்க. மனைவி திட்டுறாங்களா, கணவர் கம்முன்னு இருங்க. பிள்ளைங்க திட்டுறாங்களா, பெரியவங்க கம்முன்னு, பெற்றோர் கம்முன்னு இருங்க. பெற்றோர் திட்டுறாங்களா, பிள்ளைங்க கம்முன்னு இருந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் இப்போ வாசிங்க பார்க்கலாம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்போம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கல, மனுஷன் தன் வாயின் பலனா நன்மை. பேசுகிற இடத்துல பேசணும், பேசாமல் இருக்கிறதுல பேசாமல் இருக்கணும். தேவ சபையில் ஜெபம் பண்ணும்போது வாயை திறந்து ஜெபிக்கணும், அப்பதான் நன்மை வரும். பாடும்போது பாடணும். மற்றவங்களோட பிரைஸ் லார்ட் சொல்லும்போது பிரைஸ் லார்ட் சொல்லணும். பிரைஸ் லார்ட் சொல்லும்போது உம்முன்னு போனீங்கன்னா அந்த அவங்களும் உம்முன்னு போயிடுவாங்க, அப்புறம் பேச மாட்டாங்க. ஒரு நபர் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க. இல்லை ஜோசப் ஐயா? ஆமாம். பாடும்போது நல்லா உற்சாகமாக கையை தட்டி பாடணும், ஜெபிக்கும் போது நல்லா ஜெபிக்கணும். வசனத்தை கேட்கும்போது கம்முன்னு உட்காந்து பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ உட்காந்து ஒரு சில பாருங்களேன், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பார்த்ததே கிடையாது பாரு. குடும்பத்தில் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வீட்டிலலாம் பேசியிருக்க மாட்டாங்க. இங்கே மெசேஜ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கணும். அதில் தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். பாடும்போது பாடணும், சாட்சி சொல்லும்போது சாட்சி சொல்லணும், வசனத்தை வாசிக்கும் போது வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கும் போது ஜெபிக்கணும், கேட்கும்போது கேட்கணுமே ஒழிய பேசக்கூடாது. நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா உங்கள் வாயின் பலனால் நன்மையை புசிப்பீர்கள்.